தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு எப்பொழுதும் நம்மோடு வாசம் செய்கிற ஆவியானவரை குறித்து உங்களிடத்தில் சில காரியங்களை பேச நான் விரும்புகிறேன். இந்த ஜெப நாட்களிலே ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் ஆவியானுடைய வார்த்தை, ஆவியானுடைய சத்தியத்தின்படி, ஆவியானுடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதத்திலே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்தி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆமாம், எப்பொழுதும் நம்மோடு வாசம் செய்கிற ஆவியானவர். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆவியானவர் வந்து செல்கிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார். வந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றவோ, ஒரு காரியத்திற்கு பலன் தரவோ, ஒரு காரியத்திலே நடத்தவோ ஆவியானவர் வந்து செல்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாக நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த மேல் வீட்டு அறையில் காத்திருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம், ஆவியானவர் ஒரு மேலே இறங்கின பொழுது அபிஷேகம் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு, என்றென்றைக்கும் உங்களோடு வாசம் செய்கிற ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போது தைரியமாய் நம்மோடு ஒருவர் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுதும் சரி, நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதும் சரி, நம்ம முன்னேறி செல்வதற்கு அது ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். இன்னொரு வார்த்தை பார்க்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆமென். எது போதிக்கிறது என்றால் அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த நாட்களிலே ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அபிஷேகம் பெறாதவர்கள் இருக்கலாம், அபிஷேகத்தின் நிறைவு பெறாதவர்களாக இருக்கலாம், அபிஷேகத்தின் அந்த ஆழம் அறியாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு வாசம் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு இருப்பீங்க என்று சொல்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு இருக்க வேண்டும், என்றென்றைக்கும் என்னோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆமென். இந்த ஜெப நாட்களிலே ஜெப பாயிண்ட்ஸுக்கு ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு ஜெபிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நீங்கள் ஒரு படி மேலே ஏறும்படியாக, ஒரு படி எக்ஸ்ட்ரா ஆண்டவருக்கு பக்கத்தில் நெருங்கும்படியாக இந்த சத்திய ஆவியானவர் உங்களோடு இருக்க நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நான் அதனால பார்க்குறோம் 1 யோவானில், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி, அடுத்தது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக, அவர் உங்களுக்கு போதித்தபடியே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த அபிஷேகம், இந்த சத்திய ஆவியானவர் நம்மில் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆமென். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் வரவேற்க வேண்டும். உங்களுடைய ஜெப நேரத்தில், உங்களுடைய தனி தியானத்தில் ஆவியானவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆமென். நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது தான் நம் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாயும் நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயும் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே, இந்த ஜெப நாட்களிலே
ஏதோ ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, சத்திய ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அவருக்கு விட்டு கொடுத்து பழகுங்கள். அப்படி பழகும் பொழுது கர்த்தர் உங்களை அருமையான பாதையில் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு வாசம் செய்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவர், இந்த ஜெப நாட்களிலே ஆண்டவர் இன்னும் அதிகமாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர், நீர் செய்கிற அதிசயமான காரியங்களை எண்ணி, நீர் எங்களுக்கு போதிக்கிற அதிசயமான காரியங்களை எண்ணி உம்மை இன்னும் மகிமைப்படுத்த, இன்னும் உம்மை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.